அலாட்மணி சேனலுக்கு வருக வருக. நாங்க செபி ரெஜிஸ்டர்ட் ஃபினான்ஷியல் அட்வைசர் கிடையாதுங்க. உங்க ஃபினான்ஷியல் அட்வைசரை கன்சல்ட் பண்ணி நீங்க உங்களுடைய முதலீட்டு முடிவுகளை எடுங்க. உங்களுடைய முடிவுகளுக்கு நீங்கள் மட்டுமே பொறுப்பு. இது ஒரு எஜுகேஷனல் பர்பஸுக்காக போடப்படுகின்ற வீடியோ நண்பர்களே. இந்த சேனலோட வீடியோவை இப்பதான் பாக்குறீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல சேனலுக்கு புதியவரா அப்படின்னு ஒரு வீடியோ லிங்க் கொடுத்திருக்கிற நண்பர்களே, அந்த வீடியோவை கட்டாயம் பார்க்கவும். அது முக்கியமான வீடியோ. அதே வீடியோ நம்மளுடைய சேனலின் ஹோம் பேஜ்ல இருக்குது. தயவு செஞ்சு இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. நன்றி. ஒவ்வொரு முதலீட்டாளரும் வேற ஃபினான்சியல் ப்ரொஃபைல் வேற ரிஸ்க் ப்ரொஃபைல் கொண்டு இருப்பாங்க. உங்ககிட்ட 10 லட்ச ரூபாய் இருக்கு. அந்த 10 லட்ச ரூபாயும் 10 வருஷத்துக்கு தேவையில்லாத காசு. அத ஸ்டாக் மார்க்கெட்ல எனக்கு சேஃபா எப்படி முதலீடு பண்றது? ஸ்டாக் மார்க்கெட்னாலே ரிஸ்க். ஆனாலும் நம்ம குவாலிட்டியா ஸ்டாக்க பிக் பண்ண தெரியல. அப்போ வேற விதமா எப்படி முதலீடு பண்ணலாம்? சில பேர்லாம் என்னன்னா ஒரே ஸ்டாக்கை ஆவரேஜ் அவுட் பண்ணிட்டே போவாங்க. ஒரே செக்டர்ல அதிக பொசிஷன் வச்சுக்குவாங்க. போர்ட்ஃபோலியோ சரியா பில்ட் பண்ணிருக்க மாட்டாங்க. ரொம்ப டில்டடா இருக்கும். அவங்களுடைய ஆசை, கிரீடு, இப்படி எமோஷனல் டிசிப்ளின் இல்லாம தான் போர்ட்ஃபோலியோவை பில்ட் பண்றாங்க. இதெல்லாம் அவாய்ட் பண்ணி எப்படி சிம்பிளா ஒரு 10 லட்ச ரூபாயை முதலீடு பண்ணலாம்? மார்க்கெட்டினுடைய டைனமிக்ஸ்னு ஒண்ணு இருக்குது. இவ்வளவு காலம் மார்க்கெட் ரொம்ப ஹை வேல்யூவேஷன்ல கடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டே வந்தோம். இப்ப 2 வருஷமா கரெக்ட் ஆயிருச்சு. பிளாட்டா தான் கிடக்குறாங்க. அப்ப கன்சாலிடேஷன் ஜோன்ல இருக்கும்பொழுது கண்டிப்பா நம்ம சிப் பண்றதை நிறுத்தக்கூடாது. சிப் பண்ற இடமும் ஓரளவு குவாலிட்டி வேல்யூ இருக்கிற இடமா இருந்தால் இன்னும் சூப்பர். அதை தான் அலாட் பண்ணி நீங்க இந்த மாதிரி இண்டெக்ஸ்களோட கூட தேர்வு செஞ்சு பிரிச்சு 10 லட்ச ரூபாயை முதலீடு பண்ணலாமே அப்படிங்கிற ஸ்ட்ராட்டஜியை சொல்லுது. 10 லட்ச ரூபாயை உடனே அட் அ டைம் பிரிச்சு போடுற முதலீட்டாளர்களும் இருக்கிறாங்க. அல்லது 10 லட்ச ரூபாயை கொண்டு போய் 5 லட்ச ரூபாயா ஸ்பிளிட் பண்ணி ஸ்மால் பினான்ஸ் பேங்க் எஃப்டில போட்டுட்டு 8-9% வட்டி கிடக்குற மாதிரி சேஃப் பண்ணிட்டு அதுல இருந்து வர்ற வட்டியை எடுத்து மார்க்கெட்டுக்குள்ள போடுவாங்க. இன்னும் சில முதலீட்டாளர்கள் ரொம்ப அட்வான்ஸ்டா எனக்கு மார்க்கெட் 10% கரெக்ட் ஆயிருச்சு, 10 லட்ச ரூபாய் கேபிட்டல் இருக்கு, வர்ற வட்டியை நான் இது வரைக்கும் போட்டுட்டு இருக்கிறேன், இப்ப 10% கீழே உடைச்சதுனால நான் 10% ஆஃப் த கேபிட்டலே நான் வித்ட்ரா பண்றேன், உடைக்கிறேன். எப்படில இருந்து 1 லட்ச ரூபாய் உடைச்சு அந்த 1 லட்ச ரூபாயை இப்போ நல்ல வேல்யூவேஷன்ல இருக்கிற இண்டெக்ஸ் ETF பிரிச்சு போடுறேன் அப்படின்னு யோசிப்பாங்க. டைரக்ட் ஸ்டாக் பிக் பண்றவங்களும் இருக்கிறாங்க. அதெல்லாம் ரொம்ப அட்வான்ஸ்டு ஸ்ட்ராட்டஜி. ஒரு பிகினர் 10 லட்ச ரூபாய் இருக்குது, அதை நீங்க இண்டெக்ஸ் ETF போடணும் அப்படின்னா எந்த மாதிரி இண்டெக்ஸ் ETF ஒரு போர்ட்ஃபோலியோ ரெடி பண்ணலாம், அந்த மாதிரிலாம் குயிக்கா பாத்திரலாம். ஒவ்வொரு முதலீட்டாளர்களுக்கும் அசட் அலோகேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்பதான் முதலீடே பண்ண போறேன், என்கிட்ட எந்த அசட்டும் இல்லைன்னா தயவு செஞ்சு சேஃபான அசட் கிளாஸ் உங்களுடைய சூழ்நிலையை பாதுகாத்துக்க முற்படுங்க. லைஃப் இன்சூரன்ஸ், ஹெல்த் இன்சூரன்ஸ், எமர்ஜென்சி ஃபண்ட், கோல்டு, இந்த மாதிரி விஷயங்கள்ல கான்சென்ட்ரேட் பண்ணி அக்குமுலேட் பண்ணி உங்களுடைய சூழ்நிலையை முதல்ல ப்ரொடெக்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறமும் 10 வருஷத்துக்கு தேவையில்லாத காசு, ரிட்டையர்மெண்ட் கோலு, என்னுடைய 10 வருஷம் கழிச்சு நான் டூருக்கு போக போறேன், அதுக்கான செலவு, இந்த மாதிரி காசுகளை நீங்க சேவ் பண்ணி அதை தொடர்ச்சியா சிப் பண்ணணும். இப்போ நிப்டி 50 எல்லாம் பாத்தீங்கன்னா சிம்பிளா பிபி ரேஷியோ பார்த்தாலே 21-20 தான் இருக்கிறாங்க. அப்ப ஃபேர் பிரைஸ். கண்டிப்பா மாசம் வர்ற வருமானத்துல ஒரு பகுதியை எடுத்து நம்ம இது மாதிரி இடத்துல சிப் பண்ணலாம். அதையே நீங்க ஒரு போர்ட்ஃபோலியோ மாதிரி இண்டெக்ஸ்லயே பில்ட் பண்ணலாம். அப்ப எந்த மாதிரி இண்டெக்ஸ் எல்லாம் நீங்க தேர்வு செய்யலாம் அப்படிங்கறது ஐடியா. இப்ப நிப்டி 50 20.5 இருக்குது. அப்ப வேல்யூவேஷன் நல்லா தான் இருக்குது. சிம்பிளா நிப்டி 50 சார்ட்டை பார்க்கும்பொழுது இப்படி உச்சத்துல இருக்கிறாங்க, அங்க இருந்து உடஞ்சிருக்கிறாங்க. இப்ப பார்க்கும்பொழுது என்னப்பா ரொம்பலாம் பெருசா உடையாத மாதிரி தெரியுது, ஏன்னா நீங்க ஃபுல் ஹிஸ்டரி ஆஃப் அந்த சார்ட்டை பாக்குறதுனால அப்படி தெரியுது. ஒரு 5 வருஷத்துக்கு பார்க்கும்பொழுது இங்க பாருங்க, உச்சங்கிறது செப்டம்பர் 24 தொட்டது, இப்போ மார்ச் 26. வேல்யூவேஷன் அப்படின்னு பார்க்கும்பொழுது பிபி ரேஷியோ 20.5. இது இனிஷியல் தாட் ப்ராசஸ் தான். இன்னும் நீங்க ஃபர்தரா போய் அனலைஸ் பண்ணும்பொழுது இன்னும் கூட எஃபெக்டிவா நீங்க யோசிக்கலாம். அதெல்லாம் பல வீடியோக்கள்ல பேசியிருக்கிறோம். சிம்பிளா நிப்டி 50 இண்டெக்ஸ் 2 வருஷமா கன்சாலிடேட் ஆயிட்டு இருக்கிறாங்க. நமக்கு வர்ற ஒரு பகுதியில மாசம் ஒரு சிப் பண்ணிட்டே போறேன். வருஷத்துக்கு வருஷம் நமக்கு இன்கிரிமெண்ட் கிடைக்கும் பொழுது நம்மளுடைய சிப்போடைய அமௌண்ட்டையும் இன்கிரிமெண்ட் பண்ணணும். இன்னைக்கு 10,000 பண்றீங்க, இந்த வருஷம் 10,000 பண்றீங்கன்னா அடுத்த வருஷம் 11,000 10% இன்க்ரீஸ் பண்ணுங்க. அதுக்கு அடுத்த வருஷம் இன்னும் 10% 11,000ல இருந்து இன்க்ரீஸ் பண்ணி போடுங்க. இது ஸ்மார்ட் சிப்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி ரத்த கலரி கிடக்குதுன்னு வச்சுக்கோங்க. மார்க்கெட்ல எல்லா ஸ்டாக்குகளும் உடையிறாங்க, 10% உடைஞ்சிருச்சு அப்படின்னா நீங்க ஆப்பர்ச்சுனிட்டி ஃபண்ட்னு ஒண்ணு வச்சிருந்திருக்கணும். அதுல இருந்து பல்க் இன்வெஸ்டிங் பண்றதுக்கு நீங்க தேர்வுகள் செஞ்சிருக்கணும். அதாவது பல்க் இன்வெஸ்டிங் பண்றதுக்குன்னு இந்த மாதிரி சூழ்நிலையில நான் முதலீடு பண்ணுவேன்னு சொல்லிட்டு பல்க் இன்வெஸ்டிங் பண்றதுக்கு வச்சிருந்த காசை எடுத்து பல்கா ஒரே டைம்ல எல்லாம் போடக்கூடாது. கிராஜுவலா அதை உடைச்சு உங்களுடைய கன்விக்ஷனுக்கு ஏத்த மாதிரி கிராஜுவலா நீங்க அதை டிப்ளாய் பண்ணும்பொழுது அது இன்னும் உங்களுக்கு அடிஷனலா இப்ப நிப்டி 50 எல்லாம் அழிஞ்சிராது. சரிங்களா? 20 பிபி ரேஷியோல இருக்கிறாங்க. இந்த இடத்துல நீங்க சிப்பு ஸ்மார்ட் சிப்போட சேர்த்து 10% உடஞ்சதுனால ஒரு சின்ன போர்ஷன், ஒரு 5% ஆஃப் த ஆப்பர்ச்சுனிட்டி ஃபண்டை டிப்ளாய் பண்ணலாமா அப்படிங்கிற மாதிரி யோசிக்கலாம். இல்லாட்டி பிபி ரேஷியோ ஹிஸ்டாரிக்கலா எப்படி இருக்கு, இந்த நிப்டி 50க்கு ஹிஸ்டாரிக்கலா எங்க இருக்கிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு ஐடியா கிடைச்சிருது. இப்போ ஓரளவு
ஆவரேஜ் ஜோன்ல தான் இருக்கிறாங்க. இந்த மாதிரி பீக் ஜோன்லலாம் இல்ல. சரிங்களா? அப்போ இன்னும் கூட உடைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. 17, 16லாம் வந்தாங்கன்னா கண்டிப்பா ஆப்பர்ச்சுனிட்டி ஃபண்டை எடுத்து நம்ம இங்க போடணும் அப்படிங்கிறது தான் வந்து சிம்பிளா வந்து நம்ம யோசிச்சுக்கிற விஷயம். நிஃப்டி 50ங்கிறது சேஃபான குவாலிட்டியான ஒரு அசெட் கிளாஸ் வித்தின் ஸ்டாக் மார்க்கெட்டுக்குள்ள. ஸ்டாக் மார்க்கெட்னாலே ரிஸ்க். நிஃப்டி 50னாலும் 50 ஸ்டாக்குகள் தான். அந்த பங்குகளுடைய ரிஸ்க் இந்த இண்டெக்ஸ்லயே ரிஃப்ளெக்ட் ஆகும். சரி, நிஃப்டி 50 ஒரு இண்டெக்ஸ். அடுத்த இண்டெக்ஸ் என்ன? நிஃப்டி நெக்ஸ்ட் 50 பாத்துக்கலாமா? அதனுடைய பிபி ரேஷியோ 18 இருக்கிறாங்க. இப்போ 18ங்கிறது உண்மைதானா அப்படிங்கிறதையும் நீங்க அனலைஸ் பண்ணணும். சார்ட் பிரகாரம் வந்து உண்மைனா என்ன சொல்றது நண்பர்களே? இப்போ எப்படி ஒரு ஸ்டாக்குக்கு வந்து இபிஎஸ் வந்து தடாலடியா வளர்ந்துருக்கும். சரிங்களா? ஒரு அதர் இன்கம்னால வளர்ந்துருக்கலாம், அல்லது growth வந்து ஒரு எக்ஸப்ஷனல் சூழ்நிலையினால வந்து அதுக்கு growth வந்திருக்கலாம். இப்ப டிடிகே பிரஸ்டீஜ் மாதிரி கம்பெனிகளுக்கு பாத்தீங்கன்னா இந்த எல்பிஜி கேஸ் இல்லாததுனால மக்கள்லாம் போய் இண்டக்ஷன் கேஸ், அதாவது எலக்ட்ரிக் குக்கர், எலக்ட்ரிக் ஸ்டவ் இதெல்லாம் வாங்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்ப நடக்கிற சேலுங்கிறது ஒரு ஒன் டைம் சேல். அது அவங்களுடைய கோர் ஆபரேஷன்ல இருந்து தான் வருது. அதனால அவங்களுடைய இபிஎஸ் வந்து அந்த வருஷத்துல மட்டும் எப்பொழுதும் 10 ரூபாய் கொடுக்குறாங்கன்னா திடீர்னு வந்து ஒரு 30 ரூபாய் கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த 30 ரூபாய் இபிஎஸ்க்கு இந்த பிபி ரேஷியோங்கிறது 18 அப்படின்னு இருந்தா நீங்க பிளைனா 18ன்னு பார்க்கும்பொழுது இந்த வேல்யூவேஷன் சூப்பரா இருக்கே அப்படின்னு நீங்க பல்க் இன்வெஸ்டிங் பண்ணுவீங்க. ஆனா ஃபியூச்சர்ல வந்து இபிஎஸ் குறையும் பொழுது இந்த பிபி ரேஷியோ கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும். இதெல்லாம் கொஞ்சம் அடிஷனலா புரிஞ்சு வச்சுக்கும் பொழுது நீங்க இந்த சார்ட் பேட்டர்னை பார்க்கும் பொழுது ஓகே இப்படி எல்லாம் இருக்கா சூட்சமோ அந்த மாதிரிலாம் வந்து தெரிஞ்சுக்க முற்படும் பொழுது உங்களுக்கு இன்னும் வந்து கிறிஸ்டல் கிளியரா கிளாரிட்டி கிடைக்கும், எஃபிஷியன்சி இம்ப்ரூவ் ஆகுங்கிறதான் பாயிண்ட். பட் அதர்வைஸ் நீங்க சிம்பிளா நிஃப்டி நெக்ஸ்ட் 50ல போட்டாலும் லாங் ரன்ல வந்து அவ்வளோ மோசம் பண்ணிடாது அப்படிங்கறதான் பாயிண்ட். ஏன்னா எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ கம்மி. இப்போ நிஃப்டி நெக்ஸ்ட் 50 இண்டெக்ஸ் இடிஎஃப்னு பேசுறதுனால இதை கொடுக்கறதுக்கு நிறைய ஏஎம்சிஸ் இருப்பாங்க. இப்ப நிப்பான் இந்தியா கொடுக்கறது வந்து நிஃப்டி ஜூனியர் பீஸ்ன்னு சொல்லுவாங்க. கோட்டாக்குனுடைய நிஃப்டி நெக்ஸ்ட் 50 இண்டெக்ஸ் இடிஎஃப் இருக்கும். ஹெச்டிஎஃப்சியுடைய நிஃப்டி நெக்ஸ்ட் 50 இண்டெக்ஸ் இடிஎஃப் இருக்கும். அதை எப்படி கம்பேர் பண்றது? இதுல எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ எது கம்மியா இருக்கு, எங்க லிக்விடிட்டி ஜாஸ்தியா இருக்கு, இதெல்லாம் தனியா வீடியோக்களே போட்டுருக்கோம், பாத்துக்கோங்க. சோ நிஃப்டி 50, நிஃப்டி நெக்ஸ்ட் 50. அப்ப நிஃப்டி 50னா டாப் 50 கம்பெனிகளை உள்ளடக்கிய இண்டெக்ஸ். நிஃப்டி நெக்ஸ்ட் 50னா அதன் பிறகு இருக்கிற 51ல இருந்து 100வது கம்பெனிகள் அப்படின்னு நம்ம இண்டெக்ஸ்ல நிஃப்டி 100 அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. அந்த கம்பெனிகள்ல நீங்க பொசிஷன் எடுத்திருக்கிறீங்க. இது ஓரளவு பெரிய கம்பெனிகள், உங்களுடைய போர்ட்போலியோல ஸ்டெபிலிட்டி கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கலாம். அதே சமயம் வந்து நீங்க பிபிஐ ரேஷியோவை பார்த்து இன்வெஸ்ட் பண்றதுனால ஓரளவு வேல்யூ ஜோன்ல தான் பிடிக்கிறீங்க. பிரிச்சு பிரிச்சு போடுறதுனால கீழே போகும்பொழுதும் நீங்க வந்து போடுறதுனால ஆவரேஜ் அவுட் ஆகிக்கும். அதே சமயம் இன்னும் கொஞ்சம் கத்து வச்சுக்கிட்டு நீங்க பல்க் இன்வெஸ்டிங் பண்ணும் பொழுது, ஸ்மார்ட் ஷிப் பண்ணும் பொழுது இன்னும் வேல்யூவேஷன் கம்மியா பிடிக்க உங்களுடைய ரிட்டர்ன் அந்த ரிட்டர்ன் ஃபியூச்சர்ல கிடைக்கிறது இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும் அப்படிங்கறத பாயிண்ட். ஆனா பொறுமையா இருக்கணும், அது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அப்ப நிஃப்டி 50, நிஃப்டி நெக்ஸ்ட் 50 வேற என்ன இண்டெக்ஸ் எல்லாம் இருக்குது? எனக்கு வயசு கம்மி தான், நான் 10 வருஷத்துக்கு மேல தேவையில்லாத காசை தான் போடுறேன் அப்படிங்கிறப்போ மிட் கேப், ஸ்மால் கேப் எக்ஸ்போஷர்லாம் எடுத்துக்க முற்படணும். நிஃப்டி மிட் கேப்பினுடைய வேல்யூவேஷன் பார்க்கும்பொழுது பிபிஐ ரேஷியோ 30ன்னு இருக்கிறாங்க. சார்ட் பிரைஸ் பேட்டர்ல வந்து போய் பார்த்தரலாம். அவங்களுடைய பிபிஐ ரேஷியோ அப்படிங்கிறது ஹிஸ்டாரிக்கலா எப்படி இருக்கிறாங்க, 30ங்கிறது கொஞ்சம் அதிகமான சூழ்நிலையில தான் இருக்கிற மாதிரி தெரியுது. ஏன்னா ஹிஸ்டாரிக்கலா கடந்த காலங்களில் 23 இந்த மாதிரிலாம் இருந்திருக்கிறாங்க, 22 அந்த மாதிரிலாம் இருந்திருக்கிறாங்க. அப்ப கொஞ்சம் வேல்யூவேஷன் ஜாஸ்தியா இருக்கு. அப்ப நிஃப்டி மிட் கேப்புக்குன்னு நம்ம டிப்ளாய் பண்ணணும் காசை, அதை வந்து ஒதுக்கி வச்சிருக்கணும். சரியான தருணம், சரியான வேல்யூவேஷன் வர்ற வரைக்கும் இந்த நிஃப்டி மிட் கேப்ல என்ன நடக்குது, மார்க்கெட் டைனமிக்ஸ் எப்படி இருக்கு அப்படிங்கிற நியூஸ் இதை பத்தி புரிஞ்சுக்க முற்படணும். இப்போதைக்கு வந்து கொஞ்சம் சைட்வேஸ்ல வந்து ஒதுங்கி நின்று வேடிக்கை பார்க்கலாமா, ஒரு சின்ன அமௌண்ட் வேணா சிப் பண்ணலாமா, அந்த மாதிரி கூட யோசிச்சுக்கலாம். அல்லது வந்து என்னைக்கு வேல்யூவேஷன் வருதோ அன்னைக்கு நான் வந்து டிப்ளாய் பண்ணிக்கிறேன், அந்த மாதிரியும் யோசிக்கலாம். ஒவ்வொரு இன்வெஸ்டருக்கு ஏற்ற மாதிரி இது வேரி ஆகும். சரி, அடுத்து வந்து நிஃப்டி ஸ்மால் கேப். சரிங்களா? ஸ்மால் கேப் 250. இதுவும் ஒரு 250 கம்பெனிகளை உள்ளடக்கிய, அதுவும் ஸ்மால் கேப் கம்பெனிகளை உள்ளடக்கிய பிபிஐ ரேஷியோ பாருங்க 24.4. ஓரளவு வந்து மிட் கேப்பை கம்பேர் பண்ணும்போது கம்மியா தான் இருக்கிறாங்க. ஹிஸ்டாரிக்கலா எந்த பிபிஐ ரேஷியோல இருக்கிறாங்கன்னு பார்க்கும்போது இங்க பாருங்க 17 எல்லாம் வந்திருக்காங்க, 20 எல்லாம் போயிருக்காங்க. ஸோ நாட் அ பேட், அதாவது கொஞ்சம் காஸ்ட்லியா இருக்கிறாங்க. ஒரு 5 பிபி ரேஷியோ காஸ்ட்லியா இருக்கிறாங்க. ஒரு சின்ன அமௌண்ட்டை வந்து சிப் பண்ண தொடங்கி இன்னும் கீழே போனாங்க, 20 ஒட்டி வர்றாங்க அப்படின்னா வந்து அந்த சிப்பை வந்து இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்திக்கலாம். 20க்கு கீழே போறாங்க அப்படின்னா வந்து நார்மல் சிப்பே போடலாம். அதுல வந்து ஸ்மார்ட் சிப்பு கொஞ்சம் அதிகமா எடுத்துக்கலாமா, உங்களுடைய வயசை பொறுத்து, உங்களுக்கு எவ்வளவு காசு எக்ஸ்ட்ராவா இருக்குது, எவ்வளவு ரிஸ்க் எடுக்க முடியும் அப்படிங்கறத பொறுத்து தான். ஏன்னா மிட் கேப், ஸ்மால் கேப் எல்லாம் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கும் பொழுது நீங்க குவியல்களா தான் ஆட் பண்றீங்க. அதே சமயம் ரிஸ்க்கும் வந்து ஜாஸ்தி கம்பேர்ட் டு லார்ஜ் கேப். ஆனா உங்களுக்கு வயசு இருக்கு அப்படிங்கிறப்போ நல்ல டைம் இருக்கு, இன்னும் 20-25 வருஷம் கூட வெயிட் பண்ண முடியும். அப்படிங்கிறப்போ நீங்க இதையும் வந்து உங்களுடைய போர்ட்போலியோல வச்சுக்கும் பொழுது உங்களுடைய growth பூஸ்டர் ரிட்டர்ன் வந்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். அப்படிங்கிறதுனால இந்த இண்டெக்ஸையும் நம்ம வந்து யோசிச்சுட்டு இருக்கிறோம். அடுத்து நிஃப்டி மைக்ரோ கேப்னு கூட இருக்கிறாங்க நண்பர்களே. இப்பதான் ரொம்ப யங்ஸ்டர், நான் எல்லா லைஃப் இன்சூரன்ஸ், மெடிக்கல் இன்சூரன்ஸ், கோல்டு எல்லாமே வச்சிருக்கிறேன்ப்பா, எனக்கு வந்து டைம் 30 வருஷம் இருக்கு. பொடி பொடி கம்பெனிகளை பிடிக்காம குவியல்களா மைக்ரோ கேப் கம்பெனிகளை வந்து
250 கம்பெனிகள்ல முதலீடு பண்றேன், பிபிஐ ரேஷியோ 23 தான் இருக்கிறாங்க பாருங்க. ஓரளவு சூப்பரான வேல்யூவேஷன்ல இருக்கிற மாதிரி இருக்குது. 23ங்கிறது ஹிஸ்டாரிக்கலா பாத்துக்கங்க. பிபிஐ ரேஷியோ 28 இந்த மாதிரி தான் கடந்திருக்கிறாங்க. ஆனா 2023ல தான் இந்த இண்டெக்ஸ் வந்திருக்குதா அப்படிதான் தோணுது சார்ட்ல இருந்து பார்க்கும் பொழுது. பாட்டம் அப்படின்னு பார்க்கும் பொழுது 22 இந்த இடத்துல பாருங்க 20க்கு போயிருக்கிறாங்க. இப்ப இருக்கிற பிபிஐ ரேஷியோ அப்படிங்கிறது 23 அந்த மாதிரி கூட நீங்க யோசிக்கலாம். அப்ப மைக்ரோ கேப்லயும் நீங்க குவியல்களா வாங்கிக்கலாம். இண்டிவிஜுவலா போய் ஸ்டாக் பென்னி ஸ்டாக்கை நீங்க வாங்குறதுக்கு பதிலா இந்த மாதிரி இண்டெக்ஸ்ல எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ கம்மியா இருந்து குவியல்களா வாங்கி சிப் பண்ணும் பொழுது கிராஜுவலா நீங்க ஒரு பொசிஷனை அக்குமுலேட் பண்ணி உங்களுக்கு டைம் இருக்கிறதுனால வெயிட் பண்ணும் பொழுது நல்ல ரிட்டர்ன் கிடைக்கும் அப்படிங்கிறது தான் வந்து அலாட்மணியினுடைய எண்ண ஓட்டம். பிரைஸை வந்து பாத்திரலாம். இங்க பாருங்க எப்படி இருந்திருக்கிறாங்க 11,000 அப்படிங்கிற லெவல்ல இருந்து பயங்கரமா உச்சம் 23,000 ஃபாஸ்டா ஏறிட்டு இப்ப கன்சாலிடேட் ஆயிட்டு இருக்காங்க. இன்னும் கூட கீழே உடையலாம் மார்க்கெட்ல என்ன வேணாலும் நடக்கலாம். ஆனா இந்த மாதிரி யோசிச்சுக்கங்க அப்படிங்கிறது தான் பாயிண்ட். அடுத்து நம்ம தீமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்கு இந்த இண்டெக்ஸ் இடிஎஃப்ஐயும் வந்து கொஞ்சம் தேர்வு செஞ்சுக்கலாம் அப்படிங்கிறது தான் கான்டெக்ட். இந்த வீடியோ பதிவு நல்லா வியூ போச்சுன்னா அந்த தீமேட்டிக் இண்டெக்ஸை பத்தியும் நம்ம ரிவ்யூ பண்ணி அடுத்த வீடியோக்கள்ல போடலாம் நண்பர்களே.